சமூக வலைதளத்தில் ஒருத்தர் வந்து போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச பாவம் தான் வந்து இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருந்தா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஹீரோவாகிறதும் அதை பொறுத்து தான், ஹீரோ மாதிரி ஆகிறதும் அதே பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள், பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் முன்னாடி, அரசு பள்ளி மாணவர்கள் முன்னாடி பேசியிருந்தார். அதை பற்றி முதல்ல உங்களோட கருத்து என்ன? அது முழுக்க முட்டாள்தனமான கருத்து சார். முதல்ல குழந்தைகள்கிட்ட வந்து விஞ்ஞான மனப்பான்மையும் அறிவையும் வளர்க்கணுமே ஒழிய, அதை விட்டுட்டு நீ இப்போ ஏழையாக பிறந்ததுக்கு, அசிங்கமாக பிறந்ததுக்கு, நீ வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாவோ இல்லை வேறு எந்த வகையில் குறைபாட்டுடன் பிறந்ததுக்கெல்லாம் காரணம் குற்றவாளியாக ஒருத்தன் பிறந்ததுக்கும், அவன் பிறக்கும்போதே குற்றவாளியாக பிறந்துட்டான்னு அவர் என்ன பண்ணுறாரு, இதன் மூலமாக நிறுவ நினைக்கிறாரு. அதுக்கெல்லாம் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் காரணம் அப்படின்னா, அப்போ இந்த ஜென்மத்தில் வந்து யாருமே எதையுமே பற்றி கவலைப்படாமல் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் நமக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம ஏற்றுக்கிட்டு போயிடலாமே. எதற்கு வந்து கடவுள், எதற்கு ஆன்மீகம், எதற்கு வந்து பள்ளிக்கூடங்கள், எதற்கு வந்து நன்னெறி கதைகள், எதற்கு வந்து நல்லொழுக்கங்கள், இதெல்லாம் தேவையே இல்லைல்ல. ஏன்னா முன் ஜென்மத்தில் செய்ததுனால தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது வந்து மிகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத முட்டாள்தனமான மூடநம்பிக்கைகள் நிறைந்த அபத்தமான அட்டூழியமான கருத்து அது. அது போன்ற கருத்தாளர்களே பள்ளிகளுக்கு முதல்ல அனுமதிக்கவே கூடாது. அது வந்து ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக என்ன? மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, இளம் வயதில் சாதித்த சாதனையாளர்கள் இருக்காங்க. எவ்வளவு துன்பங்களை துயரங்களை கடந்து வெற்றியடைந்த பெரிய வெற்றியாளர்கள் இருக்காங்க. பல்வேறு துறைகளில், விளையாட்டுத்துறையில் இருக்காங்க, கல்வித்துறையில் இருக்காங்க, சட்டத்துறையில் இருக்காங்க, திரைத்துறையில் கூட இருக்காங்க. இந்த மாதிரி பல துறைகள் இருக்கும் பொழுது இதை போன்ற வந்து குப்பைகளை கூட்டிகிட்டு வந்து பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் தன்னம்பிக்கை தரன் பேச வைப்பது அட்டூழியம். இதற்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து திட்டமிட்டு செயல்படுறாங்க. அந்த கூட்டம் வந்து மதத்தின்பால் பிரச்சனைகளையும் மதத்தின்பால் மக்களிடையே பிளவுகளையும் ஏற்படுத்தி, இப்போ வட இந்தியாவில் எப்படி வந்து மக்கள் மூட நம்பிக்கைக்கும் முட்டாள்தனங்களுக்கும் அடிமையாகி போய் எவ்வளோ அட்டூழியங்கள் நிகழ்த்துறாங்க. மாட்டுக்கறி வைச்சான் அடிக்கிறாங்க, அடித்து கொள்கிறாங்க. இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒப்பீட்டளவில் கம்பேரபிளி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளின் அறிவுத்திறனுக்கும் நம்மளுடைய சமூக விசால பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாடு வந்து ரொம்ப பகுத்தறிவு உச்சத்தில் விஞ்சி இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒப்பீட்டளவில் நாம் ரொம்ப முன்னேறி இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த பார்வையை வந்து கல்வியை நம்ம பெற்றதாலும் பகுத்தறிவோடு நம்ம சிந்தித்து கடந்த ஒரு 3-4 தலைமுறைகள் வந்ததுனாலும் தான் இங்கே பல சமூக தலைவர்கள், தந்தை பெரியார் உட்பட, அம்பேத்கர் இயக்கங்கள் உட்பட, கம்யூனிச சித்தாந்தம், பொதுவுடைமை சித்தாந்தம் கொண்ட தோழர்கள் உட்பட பல பேர் வந்து இந்த சமுதாயத்தை செழுமைப்படுத்தி வந்திருக்கிறாங்க. பகுத்தறிவு பாதையில் விஞ்ஞான அறிவோடு சமூகத்தை பற்றிய சிந்தனையோட இதையெல்லாம் மழுங்கடிக்கிற வகையில் என்ன பண்ணுறானுங்க, இப்போ சமீப காலமாக அதுவும் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இதற்குன்னு சிறப்பான கூரே வச்சுருக்கானுங்க. கொள்கையிலே தனித்துவமாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. வெளியிருந்து இந்த தொண்டு நிறுவனங்களையும் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தக்கூடிய நபர்களையும் இவங்க மறைமுகமாக கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து மத ரீதியான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பரப்புவதற்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வழிவகை செய்து வச்சுருக்கான். ஸோ இதனுடைய திட்டங்களை தான் இவங்க வந்து சிறுக செயல்படுத்திட்டு வரானுங்க. இது மிகவும் கடுமையான கண்டனத்துக்குரியது. இது போன்ற நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் நடக்கக்கூடாது. இப்போ வந்து அந்த அவர் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்கிட்டு ஒரு ஆசிரியர் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டார். அவரையுமே கூட எதிர்த்து வந்து உங்கள் பேர் என்னன்னு திரும்ப கேட்டுட்டு இருந்தார். அந்த ஆசிரியரை இன்னைக்கு ஹீரோவாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஆசிரியரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவர் மானமிகு ஆசிரியர். அவர் தான் இந்த காலத்துக்கு தேவைப்படக்கூடிய உண்மையான வாத்தி வராருங்கிறாங்க இல்லையா, வாத்தி ரெய்டுன்னு. வாத்தி ஆக்சுவலி ரெய்டு விட்டுருக்காரு. அதுதான் அவர் தான் சரியான வாத்தியும் கூட. அத்தனை வாத்தியார்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் யாருமே வந்து இதை பற்றி எதிர்த்து குரல் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் அந்த வீடியோவை பார்க்குறோம். அதில் இவர் வந்து இது வந்து மாணவர்களுக்கான தன்னம்பிக்கை பேச்சா இல்லை ஆன்மீக சொற்பொழிவா, அரசு பள்ளிகள் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகளும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. அவருக்கு ஆதரவாக அவங்க கூட வேலை பார்க்குற எந்த ஆசிரியர்களும் வந்து குரல் கொடுக்காம அவரை தான் போய் கட்டுப்படுத்துகிறாங்க, அவரை போய் சமாதானப்படுத்துகிறாங்க. அவரை வந்து பேசாதுன்னு ஏதோ அவரை அந்த காட்சியை பார்க்கும்போது அவரை சமாதானப்படுத்துறதுக்கான வேலைகளை தான் செய்கிறாங்களே ஒழிய, அந்த பிற்போக்குத்தனமாக மடத்தனமாக பேசின அந்த பேச்சாளருக்கான மகாவிஷ்ணு அவனை யாரும் கண்டிக்கல. அவன் பார்த்தீங்கன்னா மைக்க மாட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு பெரிய சவடால் விடுறான், வாய் சவடால் அடிக்கிறான். எவ்வளோ தெனாவட்டு திமுறை எகத்தாலமும் பதில் பேசுகிறான். இது நீங்கள் யார் கேள்வி கேட்குறது? உங்களுக்கு சட்டத்தில் இது வந்து
சட்டம் இருக்குதா? இந்த மாதிரிலாம் பேச ஆன்மீக சொற்பொழிவு வழங்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? அப்படி இவன் என்னமோ சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். அவர் ஆமாம் இருக்குங்கிறாரு. இருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி அவர் பேரை கேட்குறான். பேரை கேட்கறதுக்கு 2 விஷயங்கள். பொதுவாக அந்த மாதிரி நம்ம அரசு ஊழியர்களின் அரசு வேலை சம்மந்தப்பட்ட வழக்கு நடத்தலாம் நமக்கு தெரியும். ஒரு அரசு ஊழியரை எப்படியெல்லாம் கார்னர் பண்ணி அவரை வந்து தொடர்ச்சியாக தொந்தரவு கொடுத்து அவர் ஏதோ ஒன்று முறைகேடு நடந்துச்சுன்னா அந்த முறைகேட்டில் தலையிடாமல் கண்டும் காணாமல் அவர் பாட்டு ஒதுங்கி போகிற அளவுக்கான வேலைகளை செய்வது எப்படின்னு தெரியும் நிர்வாகத்தில் மோசமான எண்ணம் கொண்ட நபர்களுக்கு. அதற்காக தான் அவன் பேர் கேட்குறான். அவர் பேரை கேட்டவுடனே அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுங்கிற அந்த சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸில் எந்த அதிகாரியை பிடிச்சி அவரை கார்னர் பண்ணலாம், அவரை வந்து ஓரம் கட்டலாம், அவருக்கான இடைஞ்சல் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், இதே அவர் பேர் சங்கரா இல்லாமல் வேறு எதுவும் மதத்தை சார்ந்த நபரின் பேராக இருந்திருந்ததுன்னா அதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய நோக்கம் தான் அவனுக்கு இருந்திருக்கு. அது தெளிவாக தெரியுது. ஏன்னா மற்ற வீடியோக்கள் எல்லாம் முழுக்க முழுக்க சனாதன தர்மம், இந்துத்துவம், மனு தர்மம் அதை பற்றியே தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிற்போக்குவாதியாக மதவெறி பிடித்த நபராக இருக்கான். அவன் அதற்காக தான் இந்த கேள்வி கேட்டிருக்கான். உன்னாலும் அந்த வாத்தியார் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கு உண்டானவர். அவர் மட்டும்தான் இந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு இருந்திருக்கிறாரு. தைரியத்தோடு இருந்திருக்காரு. அவருக்கு தான் உண்மையான தில் இருந்திருக்கு. ஏன்னா இன்னும் சில ஆசிரியர்கள் கூட அந்த என்ன இருந்திருக்கலாம், என்னடா இவ்வளவு மோசமான கருத்தை மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களே. அந்த வீடியோவிலே கேட்டோன்னா அந்த வீடியோ முடிஞ்சோன்னா அந்த குழந்தைங்களாம் எந்திரிச்சு இன்னமும் ஒரு கிடைத்திருக்கரிய சொற்பொழிவை கேட்ட மாதிரியும் ஒரு கிடைத்திருக்கரிய ஞானத்தை பெற்றது போல அழுகிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு பாப்பா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகளை வந்து இந்த சின்ன வயசுலேயே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதும், மூளை முழுங்கியவர்களாக மாற்றுவதும், சிந்தனை திறனற்றவர்களாக அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லி வைத்த குப்பை கதைகளை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய திறனற்றவர்களாக மாற்றக்கூடிய செயலை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை கண்டித்த வாத்தியாருக்கு பாராட்டுக்கள். அவர் தான் வந்து உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோ. இன்றைக்கி வந்து அவர் சட்டத்தில் இடம் இருக்குது, சட்ட ரீதியாக தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்றாரு. உண்மையாகவே சட்டத்தில் ஆன்மீகம் பற்றி அரசு பள்ளிகளில் பேசுகிறதுக்கான சட்ட வழிமுறைகள் இருக்கா? அப்படிலாம் கிடையாது சார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்கிறது, சரத் 28 அரசு பள்ளிகள் இல்லைன்னா அரசு கல்வி நிறுவனங்கள், அரசு நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் எதுலேயுமே வந்து ஆன்மீகம் குறித்த போதனைகளை கொடுக்கக்கூடாது, போதனையே கொடுக்கக்கூடாது, ஆன்மீகம் குறித்த மதம் சார்ந்த கல்விகள் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா அரசின் கடமை அது கிடையாது. மக்களின் வரிப்பணத்தை வாங்கி நடத்துகின்ற இந்த போன்ற பொது நிறுவனங்களை நடத்துகின்ற அரசின் முக்கியமான வேலை அரசு மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பது தான். அங்கே போய் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்கு அரசுக்கு நிர்பந்தமான வேலை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தமிழ்நாடு எஜுகேஷ்னல் ரூல், தமிழ்நாடு கல்வியியல் கொள்கை விதிகள் அப்படின்னு ஒரு விதி வச்சுருக்காங்க. அந்த விதியில் விதி 9 தெளிவாக என்ன இருக்குது, தடை விதித்திருக்கு. பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்களையும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கூடங்களையும், இன்னும் சொல்லப்போனால் தனியார் பள்ளிக்கூடங்களையும் கூட செக்யூலர் அண்ட் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸ் எஜுகேஷனை கொடுக்கவே கூடாது. அதற்கு தனித்தனி கல்வி நிறுவனங்கள் இருக்குது. இப்போ இந்த மதர்சா மாதிரியும், அதுபோக பைபிள் காலேஜஸ், பைபிள் கிளாஸஸ் எடுக்கக்கூடிய தனி மதம் நிறுவனம் சார்ந்த மத இது சர்ச்சஸ் அண்ட் மசூதி, அதுபோக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறை நடத்தக்கூடிய அர்ச்சகர் பள்ளிகள், இது போன்ற பல்வேறு மதம் சார்ந்த பள்ளிகள் இருக்குது. அதில் கொடுக்கலாம். ஆனால் பொதுக்கல்வி கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகள் கொடுக்கவே கூடாது. ஏகப்பட்ட உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. சமீபமும் வந்து லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட இருக்குது. 2023 டிசம்பர் மாதம் வந்த ஜட்ஜ்மெண்ட். பள்ளிக்கூடங்களில் வந்து மதச்சார்பற்ற கல்வி கொடுக்கணும். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள் அரசின் அங்கீகாரம் பெறணுன்னா கூட நாங்கள் எந்த மதம் சார்ந்தும் கல்வி போதனைகள் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மதச்சார்பற்ற செக்யூலர் எஜுகேஷனையும் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனையும் விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் சார்ந்த கல்வியை தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அவன் என்ன பண்ணணும், உறுதிமொழி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ண கிடைக்கும்னா அங்கீகாரமே கிடைக்கும் அரசுக்கிட்ட இருந்து. அதனால் தெளிவாக சட்டத்தில் தடை இருக்குது சார். அதை மீறி அவர் செய்தது சட்டப்படி குற்றம். அவரை வந்து இப்போ கைது செய்திருக்கிறத இன்றைக்கி செய்திகளில் பார்த்தோம். அது சரிதான், சட்டப்படி அவர் செய்த தவறு. அது மட்டும் இல்லாமல் அவர் கேள்வி கேட்ட முறைப்படி நியாயப்படி கேள்வி கேட்ட அந்த ஆசிரியரை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மிரட்டியிருக்காரு. ஆக்சுவலி அது வந்து அரசு ஊழியரை அவருடைய பணியை செய்ய விடாமல் தடுத்த குற்றமாகவும் இதாகும். ஏன்னா ஒரு அரசின் ஆசிரியரின் பணி என்ன, மக்களுக்கு கல்வியையும் அறிவியும் போதிப்பது தான்.
அவர் சரியான முறையில் தலையிட்டு அவர் வந்து கேள்வி கேட்குறாரு. இது வந்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உடைய கொடுங்கன்னு. அதை அவரை மிரட்டும் துணியில் பேசினது அதுவும் சட்டப்படி குற்றம்.